சார், கோர்ட்டே கோயில், சட்டமே தெய்வம்னு வாழ்ந்தவர் நீங்க. தேவர் கேஸ்ல வாதாடினதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கே போகாம இருக்கீங்களே. சார், ஒரே கேஸ் உங்களை இந்த அளவுக்கு மாத்திருக்குன்னா அந்த கேஸை பத்தி நாங்களும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் சார். அனு, இந்த கேஸ்ல ஆஜராக நீ ஏன் தயங்குற? அரசியல்வாதிங்க தலையீடு இருக்கிறதுனால அம்மா பயப்படுறாங்க. பயம்? தேவ ரத்தத்தை பார்த்து பயப்படுறவல்ல, எங்க ஐயா சொன்ன கழுத்தை கூட வெட்டிக்கிறோம். சார், நீங்க தேவரை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுறீங்க, ஆனா அவர் ஒரு ஜாதியவாதின்னு வெளியே சொல்றீங்க. அம்மாவை பார்த்ததே இல்லை. நான் பிறந்த உடனே என் அம்மா சாமி கிட்ட போயிடுச்சான். ஓகே சார். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜேஎம் பஷீர், தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய நாயகனாக நான் நடிச்சிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் தெரியும், தேசிய தலைவர் திரைப்படம் என்பது பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரனுடைய அரசியல் வாழ்க்கையை திரைப்படமாக முதல் முறையாக தமிழ் திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கோம். இந்த திரைப்படம் இன்னைக்கு திரையோட சில நாட்கள் மட்டும் இருக்கிறது. அந்த திரைப்படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், ஐயாவுடைய வாழ்க்கையை பொதுமக்கள் மத்தியில் போய் சேர்க்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக நான் எப்போவுமே நாகூர் தர்காவுடைய டியூட்டி இந்த தர்காவுக்கு ப்ரே பண்ணியிருக்கேன். இந்த படம் வெகு விரைவில் வர காத்திருக்கிறது. எலெக்ஷனுடைய ரிசல்ட்டெல்லாம் வந்த உடனே இந்த படத்தை திரையில் கொண்டு வர போகிறோம். முதல் முறையாக பசும்பொன் முத்துராமலிங்கத்தோடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் திரையில் கொண்டு வரதுனால, அவர் ஒரு சித்தர், அந்த சித்தருடைய வேடத்தை ஏற்று நான் தாங்கி நடிப்பதனால என்னையும் சித்தர் முறையில், சித்தர் வழிபாட்டு முறையில் நான் கடந்த 3 ஆண்டுகளாக மாற்றிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஷாகுல் ஹமீத அவுலியா அவங்களும் ஒரு பெரிய சித்தர் தான். இந்த சித்தர்கிட்ட நான் நிறைய வாட்டி முறையிடுவேன். என்னுடைய மன குமுறல்களையும் இந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட வழிகளையும் இவர்கிட்ட நான் முறையிடும் போது எனக்கு உடனடியாக விடிவு கிடைக்கும். அதனால தான் இந்த தர்காவுக்கு நான் குடும்பத்தோடு இந்த வாட்டி முறையிட்டிருக்கேன். இந்த படம் திரையை தொடும். போன வாட்டி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த படம் வெற்றி அடைந்த உடனேயும் இங்கேயே ப்ரே பண்ணுவேன். ஏன்னா ஐயா ஒரு சித்தராக வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தலித் மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து வாழ்ந்தவர். இன்றைக்கி உலகத்திலே எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வரம் ஒரு மனிதனை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அதே போல் இங்கே மனிதனாய் பிறந்து இங்கே சித்தராய் வாழ்ந்து இந்த தர்காவில் இருக்கார். இங்கே அவுலியா ஷாகுல் ஹமீத அவுலியா இவங்கள ஒரு சித்தராக இந்த தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கிறாரு. அதனால தான் இந்த தர்காவுக்கு வந்தேன். இந்த தர்காவில் நான் நிச்சயமாக எது வேணுனாலும் நடக்குது, அது என்னுடைய நம்பிக்கை. எல்லா மதத்திலும் இந்த தர்காவுக்கு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மதமே இல்லாமல் அனைத்து மதமும் இங்கே தர்காவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இல்லாமல் இந்து முறை பிரகாரம் நடை திறப்பது, நடை மூடுவது, கோயில் வழிபாடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் இங்கே நடத்திட்டுருக்கோம். நாங்கள் இனம், மதம், மொழிகளுக்கு கடந்து, ஜாதிகளை கடந்து நாங்கள் எல்லாம் மனிதர்களாக மனித நேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு திரைப்படம் முதல் முறையாக வரும்போது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி செய்யணும்னு நம்புகிறேன். சார், இப்போ ஏன் போன வருஷமும் நான் தர்காவுக்கு படம் விரைவில் ரிலீஸ் ஆகிடுன்னு பேட்டி கொடுத்தீங்க, இந்த வருஷமும் விரைவில் ரிலீஸ் ஆகிடுன்னு பேட்டி கொடுத்துருக்கீங்க. எப்போ தான் ரிலீஸ் ஆகும்? என்ன தடையாக இருக்குது? வேறு ஏதாவது அரசியல் குறுக்கீடு இருக்குதா? இல்லை, தடைகள் ஒன்றும் இல்லை. இந்த படம் சுதந்திரத்துக்கு முன், சுதந்திரத்துக்கு பின் எங்கள் 2 காலகட்டங்கள் இருக்கிறது. 2 காலகட்டத்துக்கு எங்களுக்கு தேவையான அந்த பதிவு, சுதந்திரத்துக்கு முன் எப்படி அந்த இடம் இருந்திருக்கு, சுதந்திரத்துக்கு பின் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் பிடிச்சது. இந்த படத்தில் ஒரு எழுத்தும் ஒரு காட்சிகளையும் வரலாற்று பிழை இல்லாமல் எடுப்பதற்கு எனக்கு இத்தனை 3 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. இப்போ படத்தை முடித்து ரெடி ஆகிடுச்சு. படம் ரிலீஸ்க்கு வர தயாராகிட்டு இப்போ இளையராஜாவுடைய இசைக்கோர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கு.
ஆனால் நான் அடுத்தது வேலுநாச்சியார்ன்ற படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய டாக்டர் தான் வேலுநாச்சியார் நடிக்கிறாங்க. அந்த படம் இந்த ரிலீஸ் அப்போ அதை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வேலுநாச்சியார் தேர்தலோட முடிவெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தலுடைய முடிவுகள் தான் எல்லாருமே மக்கள் பரவலாக பேசிக்கிறது வந்து ஒரு மோடியினுடைய எதிர்ப்பு. இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் 20% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 20% மக்களும் வந்து ஒரு மோடியினுடைய எதிர்ப்பை தான் வந்து காட்டியிருக்காங்க இந்த தேர்தல்ன்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் மண்டே வந்து அஜ்மீர் போக போகிறேன், ராஜஸ்தான் மாநிலத்துக்கு. அங்கே இருக்கவங்களாம் தான் சொல்கிறாங்க, போன வாட்டி இருந்த அளவுக்குலாம் இந்த வாட்டி வராதுங்க. அவங்க பிஜேபி கவர்மெண்ட் நம்பர் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் நம்புவாங்க, யூபி அவங்க 100% நம்புவாங்க. அங்கே இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போன வாட்டி 10% வின் பண்ணாங்க. இந்த வாட்டி அவங்க 10% வின் பண்ணதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லாமே இன்றைக்கி ஒன்று கூடி 100% வாக்குகளை ஓட்டு போட்டிருக்காங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேறு கம்யூனிட்டியில் வேணால் ஓட்டு போட கம்மியாக இருக்கும். இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் அவனுடைய வெறுப்பை காட்டணும், இந்த மோடியினுடைய அரசு மீது இருக்கக்கூடிய அவங்களுடைய வெறுப்பை காட்டணும்னு சொல்லி 100% எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இதனுடைய ஓட்டு நிச்சயமாக பிரதிபலிக்கும். இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும். தமிழக முதல்வர் நிச்சயமாக துணை பிரதமர் ஆவார்னு சொல்லி நாங்களாம் நினைக்கிறோம். நிச்சயமாக அது நடக்கும். பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அப்டேட்ஸுடன். சப்ஸ்கிரைப் செய்திருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.